Hussein Rashad Janaza Foundation and Education Social Services for all communities. இலங்கை திருநாட்டில் வாழ்கின்ற சகோதர சகோதரிகள், யார் இந்த சேவை செம்மல் ஹுசைன் ரஷாட் ஹுசைன் போல்ட் எந்த மதத்தோராக இருந்தாலும் அனாதரற்ற முறையில் மரணிக்கும் எந்த ஒரு ஜனாசாவிற்கும் அவர்களின் நல்லடக்கத்திற்காக உதவும் மாமனிதன். மரணிக்கும் ஜனாசாக்களுக்கான சகல அனைத்து வகையான வசதிகளையும் வழங்குவது மட்டுமல்லாது சகல மாவட்டங்களுக்குமான இலவச போக்குவரத்து சேவையை வழங்குகின்றார்கள் எமது ஹுசைன் ரஷாட் அவர்கள். இவரை பற்றி சொல்ல போனால் தன்னுடைய 18வது வயதிலேயே சமூக சேவையை செய்ய தொடங்கினார்கள். சிறு சிறு சேவை செய்து தற்போது முழு இலங்கையிலும் இவருடைய சமூக சேவையை தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கின்றார்கள். தற்போது 52 வருடங்களாகின்றன. இவர் பல அமைப்புகளுக்கு தலைவராகவும் இருக்கின்றார்கள். ஹுசைன் ரஷாட் ஜனாசா ஃபவுண்டேஷன் என்னும் அறக்கட்டளையை தொடர்ந்து இலங்கையில் உள்ள 25 மாவட்டங்களிலும் தமது சேவைகளை இலவசமாகவே செய்து கொண்டு வருகின்றார்கள். ஒரு அலுவலகத்தை நிறுவி அதற்கான தலைவர்களை நியமனம் செய்து பல சமூக சேவைகளை கச்சிதமாக செய்து கொண்டு வருகின்றார்கள் எமது ஹுசைன் ரஷாட் அவர்கள். இலங்கையில் இவருக்கென்று ஒரு தனி மரியாதையும் புகலிடமும் உண்டு. அந்த அளவிற்கு இலங்கையில் தனி முத்திரை பதிந்து விட்டார்கள் நமது ஹுசைன் ரஷாட் அவர்கள். இலங்கை நாட்டு மக்களின் பாசத்திற்கும் நேசத்திற்கும் உரியவராக தற்போது விளங்குகின்றார்கள். அதனால்தான் இவரை ஏழைகளின் நண்பன் என அனைவராலும் அழைக்கப்படுகின்றார்கள். துப்பதாகி ஹிதவதா. தனி மனிதனாகத்தான் கடந்த 48 வருடங்களாக இச்சேவைகளை செய்து கொண்டு வந்துள்ளார்கள். இவை அனைத்திற்கும் இவருக்கு உறுதுணையாக இருந்தது இவருடைய வாகனம்தான். தனது சொந்த பிள்ளையை போல் பராமரித்து வருகின்றார்கள் இவருடைய வேலை. 21,000க்கும் மேற்பட்ட சடலங்களை எடுத்துள்ளார்கள். எமது ஹுசைன் ரஷாட் அவர்கள் 21,000க்கும் மேற்பட்ட சடலங்களை எடுத்துள்ளார்கள். வீதியில் அனாதரவாக இறந்து கிடக்கும் சடலங்கள், தற்கொலை பிணங்கள், கடலில் விழுந்து கிடக்கும் சடலங்கள், மேலும் பல கூற முடியாத அளவிற்கு இருக்கும் சடலங்களை இனம் மதம் ஜாதி பேதம் பாராமல் எடுத்துள்ளார்கள். இவை அனைத்துமே இவரது சொந்த செலவில் இலவசமாகத்தான் செய்து கொண்டு வருகின்றார்கள்.
قرآني 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 மேலும் யாரும் இல்லாமல் அனாதரவாக இறந்து கிடக்கும் சடலங்களுக்கு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு இலவசமாக சவப்பெட்டிகளும் வழங்கி வைத்திருக்கின்றார்கள். தற்போது மட்டுமல்லாது கொரோனா காலகட்டத்திலும் எத்தனையோ சவப்பெட்டிகளும் ஆக்சிஜன் சிலிண்டர்களையும் இலவசமாக வழங்கியுள்ளார்கள். 3500க்கும் மேற்பட்ட கொரோனா பிணங்களையும் எடுத்துள்ளார்கள் எமது ஹுசைன் நஷாட்டாஜி அவர்கள். உலகத்திலே யாருமே செய்யாத ஒரு மகத்தான சேவையை தான் செய்து கொண்டு வருகிறார்கள்.
sakit tu kan. Dan ini kita nak presiden kita. Ini bagi kita kecil ini. Kita kali. Presiden kita jangan kalau kita nak presiden. Insyaallah ni orang 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 ni. Kalau ini sistem semua kami akan kita all communities. Tapi sahaja kita nak nak lainnya. Kita nak single second orang orang dia. Lahat ay? Ha? Ito kaya talaga. Ha? Kaya ginawa? Tama mo ito. Sulit ni? Hari ni ada minat tu corona ka dari. Oh, iya tu. Iya dari kita kita na pala na. Aha. Ada drama tu ni. Itu dia 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 lagi lagi. Hari hari itu ada mereka minum lagi kita nama dani. Ah, mau polisi. Polisi mungkin dia macam apa? Polisi macam ni. Ah, polisi ni. Ah, okey okey. Ah, hari okey bagus. Ada kena saya pun nak berdekat. Jangan lupa kita. Allah dari kamu dapat dia. Ha? Ha? Ah, ini nama. Ini nama phone number kita tu. Boleh kita mula kita kakak ada. Awak ada polisi ni ke? Amat tu polisi. Right. Abi saya silakan patrak kerana. Abi nomor lagi apa? Baik. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. நான் ஹுசைன் கோல் பேசுறேன். அது மட்டுமல்லாது ஏழை எளிய குடும்பத்தை சேர்ந்த ஜனாசாக்களுக்கு இலவசமாக கஃன் துணிகளும் அதற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் இலவசமாக 25 மாவட்டத்திற்கு வழங்கி வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Punya kapan pun punya buku hampa registry itu, ini வருவாங்க இதுக்கு மேலும் எமது ஹுசைன் மஷாட் ஹாஜி அவர்கள் பிணங்களை மட்டுமல்லாது வீதியில் அனாதரவாக இருக்கும் நோயாளிகளையும் அவருடைய வாகனத்தில் ஏற்றுக்கொண்டு வைத்தியசாலையில் அனுமதித்து அவர்களுக்கு தேவையான மருந்து உணவு உடை என அனைத்தையும் வழங்கி வைத்தார்கள். மேலும் மனநலம் பாதிப்படைந்த எத்தனையோ பேரை வைத்தியசாலைக்கு அழைத்துச் சென்று அனுமதித்தும் உள்ளார்கள். Ah, no, kita ini ada. Ada sikit lagi ni. Oh, jangan kata lagi. Ah, ini. Okey. Punya. Baik. Pakai nama mana Zasia? Hah? Ranjit. Ah, iya. Ranjit Pandal. Ah, iya, mereka dah dengar minum. Punya be, satu je. Ayo kalau yo, phone number orang kaitan. Ah, ini. Ada pada Amar juga. Ada ini. Ah, ini. Oh, ini kan apa tinggal ni? Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Saya Gol kata karannya. Boleh no, saya siap kan. Ya, baru terjadi sahaja. Mereka dah ada ini mudah ni nak tahu lagi lagi no. Ada nak keselah tu polisi mana dua anda. Ada. Okay. And then. Ada. Okay. Hari mereka mendengar satu tingkat ni mesra botol jenawa. Iban tempat mereka jenawa, yang kana. Oh, syukur kita guna. Macam terlepas ni kini bulan dekat benar lebih tinggi. Ayo, ada kamu mana tu? Kamu ti mana pasakan dah? Ini dua keken. Mel ni ada. Lalu biar aja ini orang dah. Insyaallah dua segi dua. Dua keken. இது மாதிரி 10,000 பேர் எடுத்துக்கிறேன். 10,000 பேருக்கு மேலே இந்த மாதிரி இது 50 வருஷம் நீண்ட சர்வீஸ். 50 வருஷத்துக்கு இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் எல்லாம் போயிட்டு அதுக்கு ஷர்ட் சாரு எல்லாம் கொடுக்கு சாப்பாடு மாஸ்டருக்கு 3 பயணம் போட்டு பார்ப்பேன் ஹாஸ்பிட்டல் வரைக்கும். என்ன நம்ம அவுட்டா போனா மையம் கஃபன் பண்ணி எங்க அடக்க நாளைக்கு வத்தியா இன்ஷால்லா பாப்பா பாப்பா அதுக்கு கொஞ்சம் நாம அவுட்டா போனா என்ன செய்ய உங்களுக்கு துவா கேட்கிறேன்
அதுக்கு முந்தி நான் மௌத்தா போனேன். மையம் சொல்ல முடியாது. அது சொல்லலைங்க. ஆனால் நீங்களா 20,000 நேரத்துக்கு கொண்டு போயிட்டிருக்கிறோம் எல்லா ஜாதி. அது மட்டுமல்லாது எமது ஹுசைன் ஷட்டாஜி அவர்களுடைய சேவை இலங்கையில் மட்டுமல்லாது இந்தியாவிலும் இலவசமாக அவரால் இயன்ற உதவிகளை ஏழை எளியவர்களுக்கு செய்து கொண்டு தான் வருகின்றார்கள். கொஞ்சம் வாங்கலப்பா யாரும் स्टेशन कटलेट मित्र एम्बुलेंस शेखर ಅದು ಡಾಕ್ಟರ್ ಮೇಲಿದ ಅಟೆಂಡ್ ಮಾಡಿಸಿದೆ ದಸ್ ಬಿಸಿ ಹೌದು ஹலோ ஆம்புலன்ஸ் கிட்ட இருக்காங்க வாங்கப்போ ரூல் இருக்கிறாரு அவர் கொஞ்சம் கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு சேர்த்து நல்லா நல்லா இங்கே நம்பர் இங்கே வர சொல்லி சரி சார் ஓகே நான் உசேன் போல் ரெண்டு நம்பர் தான் இருக்காங்க சரியா நான் அவளை பார்த்துட்டு வந்தேன் சரியா காசு கொடுத்து அவங்களுக்கு கொடுப்பாங்க சாப்பாடு காசு வாங்க கொஞ்சம் சாப்பிடு சாப்பிடுவாங்க நான் சாப்பிடுறேன் வா நல்ல வேலை இருக்கான் இவருக்கு 2 கண்ணு விளங்குதில்லை நான் அவங்களுக்கு காசு தான் இவருக்கு 2 கண்ணும் விளங்குதில்லை கஷ்டப்பட்டு வந்தார் சரி நான் அவனுக்கு செய்வாங்க இவருக்கு சாப்பிட கொடுக்க நான் காசு தான் வா கொடுத்தாரு எவ்வளோ எடுக்கலாம் இதை நான் கேட்டுருக்கேன் சொல்லுங்க டீ காஃபி வேணுமா என்ன வேணும் டீ காஃபி வேண்டு தோசை எவ்வளோ ஓகே சார் சாப்பிட்டு சொல்லி அதுக்கப்புறம் உரமா போங்க சரியா பார்த்து இந்த கால் கல்யாணம் இருக்குது முடிச்சிடாங்க உங்களுக்கு காஃபியா டீயா காஃபி ஒன்று முடியும். அது மட்டுமல்லாது இவருடைய இன்னொரு பக்கமும் உள்ளது. இலங்கையில் உள்ள 25 மாவட்டங்களிலும் வாழுகின்ற ஏழை எளிய குடும்பங்களுக்கு உலர் உணவுப் பொதிகளும் ரமலான் மாதம் வந்ததும் அவர்களுக்கு தேவையான பேரித்த பழங்களும் அரிசி பொதிகளும் சதகா பணங்களும் வறுமை குடும்பங்களை கண்டறிந்து அவர்களுக்கு வழங்கி வைத்து வருகின்றார்கள். இருக்காது பிடிச்சி இது எங்களை கம்பா டிஸ்ட்ரிக்டில் போகுது ஃபுல் மோடு அடுத்த மேக ஃபுல் மோடு நம்ம பேக் சைட் கொடுத்துருந்தோம் நூறாசியாக மறைக்கப்பா பிரதியாளர் தந்தாங்க 1000 பற்றி தந்தாங்க இது வந்து டோக்கன் நம்பர் அந்த நம்பர் வரும் அதுதான் நீங்கள் எழுவினீங்க 2 நம்பரில் 2 நம்பர் தான் பேசின வேறு ஒரு ஆள் Glorify my Karbab. We recite Fatiha in His name and describe it. Rise beggars to 150 people. Inshallah, we pray to Almighty Allah to give more next year too. அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது அந்த கோழியும் இது வந்து ஃபுட் பார்சல் இது 2 கிலோ நாளைக்கு பெருநாளைக்கு நான் பிடிக்கிறதுக்கு oh packaging question kalau di beli beli right كم كانت الدنيا تضيق بوسعها Dengan proses Al-Quran dari film itu Al-Quran akan bahkan dalam insyaallah.
ஹுசைன் ரஷீத் ஜனாசா ஃபவுண்டேஷனில் ஒவ்வொரு மாதமும் 17ஆம் தேதி தன்னுடைய தாய் தந்தை நினைவாக சதகாக்களை கொடுத்து வருகின்றார்கள் எமது ஹுசைன் ரஷீத் ஜனாசா ஃபவுண்டேஷனின் ஸ்தாபக தலைவர் ஹுசைன் ரஷீத் ஹாஜி அவர்கள். உண்மையில் சொல்ல போனால் எமது ஹுசைன் ரஷீத் ஹாஜி அவர்களுடைய தாய் தந்தையர்கள் ஒரு பாக்கியசாலிகள் என்றுதான் சொல்ல வேண்டும். பாருங்கள் சகோதர சகோதரிகளே, இந்த மாமனிதன் ஒவ்வொரு மாதமும் 17ஆம் தேதி தன்னுடைய தாய் தந்தை நினைவாக ஏழை எளிய மக்களை கண்டறிந்து அந்த மாணவர்களுக்கு பாடசாலை புத்தகப்பை, பாடசாலை உபகரணங்கள், பாதனைகள் இன்னும் பல பொருட்களை சதகாவாக வழங்கி வருகின்றார்கள். இந்த மாமனிதனுடைய ஆசை இந்த குழந்தைகளும் நல்ல முறையில் படித்து பல துறைகளில் இருக்க வேண்டும் என்பதுதான். மேலும் இந்த சமூகத்திற்காக சேவை செய்ய வேண்டும் என்பதுதான். எத்தனையோ ஏழை எளிய மாணவர்கள் கிழிந்த கால் பாதனைகளோடு, கிழிந்த பாடசாலை புத்தகப்பைகளோடு பாடசாலைக்கு செல்கின்றார்கள். இவையெல்லாம் பார்க்கும் பொழுது மனம் வேதனையாக இருக்கின்றது. இவை அனைத்திற்கும் முற்றுப்புள்ளியாகத்தான் எமது ஹுசைன் ரஷீத் ஹாஜி அவர்கள் ஏழை எளிய மக்களை கண்டறிந்து அம்மாணவர்களுக்கு பாடசாலை உபகரணங்கள், பாடசாலை புத்தகப்பைகள், மேலும் பல பொருட்களை இலவசமாக வழங்கி வருகின்றார்கள். ஸ்கூல் பேக்ஸ் கொடுக்குறோம். இப்போ வந்திருக்கிறாங்க, 3 வந்திருக்கிறாங்க பாரத் ஸ்டேட்லேருந்து. அவங்க ஒரு 25 பேக் கேட்காங்க. මේකවල අදිසියනේ උදන් කුසෙන් ගෝල් මාතා අපේ මේ අපේ අනුශාසකවරයා අපේ මසාහිම් මාතා කතා කරලා අපි දෙන්න ගිහිල්ලා කතා කරලා එතුමා අපේ බෑග් උලි ඊට අපේ පොතුයි දෙන්න අපිට අනුග්‍රහය දක්වුවා. ඉතින් ආයේ ඉස්තුතියන් දෙනවා. ඉතින් අපේ අනුශාසකවරයා තමයි අපි කතා කරලා එක්කන් ගිහින් මේ වැඩේ කෙරුවේ. ඉතින් අද මේකවල ඉතින් අපි නැත්තම් මේ මගදී පොත්පත් දෙන්න බෑග් දෙන්න අපි හිතාගෙන හිටිය වැඩක් නෙවෙයි. අද ලෑස්ති කරගත්තේ අදිසියේ. ඒ වගේ අපේ මේකට පැමිණෙන සමදෙනාටම ඉස්තුතියන් දෙනවා. हमारे उपजुमा लेके जाती देगी दोनों करना क्या कहता है ओ डाली में ना आपको ना एक जाती दिखा गया ये क्या चला वो हम रोड के लिए अभी दो तो मैं छोटे प्रोजेक्ट में हमारे घर में ये आयु बर्तन में नाव रखा है हमारे घर भाई से हत्ता है मैं कोई बार पास नहीं करता मैं हत्ता है ना तो हमारे घर में ये तो पढ़े करते हैं वन मैन और वो हत्ता antara audio atau salah warna itu, ini kan saya nanti nama mana waktu lima kata kena foundation kan, maka mereka pasti nama dia adalah kerana kami tidak bisa kalau terima, kami masih ni lagi. Jadi itu adalah dua macam kali. Saya kata lagi, jadi kita kan sulit mana kita kaya dengan ini. Tapi pun dia itu bukan dia dia kita සෝෂල් වැඩ කරන්නේ නැහැ. ඒ වැඩක් අනිත්‍යක. මුල්මද අර තත්ත්වයකට හිතන්න. අත වශයෙන් සතුටුදාත වැඩ කරන්න. මාතායි අපි ලොකු සීලයක් අදගෙන අපි දුවනම් වෙනුවෙන් මේක අපි පුදුමාන කොහොමද ස්තුති කරනවා. එළුමාකට රාජකාරිය අපි උදව් සහායයක් අපි දෙනවා කියලා. එන්නේ එළුමාගේ යන වෙනසට අපිට කියන්න ඕන එකට අපි ඉදිරියට දෙනවා. ඔව්. අපිට ඉතින් මේ සාහිත්‍ය දීලා තියෙන එතුමා මේ ඉන්නම වෙනුවෙන් ඒකට අපි ස්තුති කරනවා.
ඉතින් එතුමාගේ මනෝල් සමග මේ සඳහන් කරගෙන ඉන්න අද මම එතුමාගේ හිටිය මතර කරගෙන මෙතුමා මේක ප්‍රමාකාර විසංගුඩිය අපි විසංගුඩු කියන නරකයි මානසික රෝලේ ඉන්න 3000කට අධික කට්ටිය මෙතුමාගේ ඉන්න බල ලබා දෙනවා. ඒක කොරෝනා කාලේ දසදහස් ගණන් විසා කොරෝනා කට්ටිය විසා අනිත් විසා අනිත් ඒවා විසා හම්බුනා නම් ඒක සේවය මේ වගේ නම් මහා දිශ කරන සේවයට අපි එතුමා ඉස්තුතිවන්ත වෙනවා. මේ වගේ සේවාවක් කරගෙන යනවා. ඉස්තුතියන්ට ධෛර්යයෙන් දේවා කියන එතුමාට දෙමන් සම්මාන. බොහොම ස්තුතියි ඉස්මාතා පොඩ උත්තර කරපත් කරසිටින අපි සංවිධායකතුමා ප්‍රධාන සංවිධායකතුමා අපිට හුසෙන් බෝල්තුමා කියන්නේ ජාතික සම්ප්‍රදාන පොත් අපි ඉගෙනගෙන අපිට අහම්බෙන් සයින්තුමා හරහා මෙතුමාට ලබා දුන්න සහයෝගය ඇත්තටම අපිට අගය කරන සතුටුමා බොහොම පිං අපි ස්තුතියි කියන්නේ බොහොම පිං. ඉතින් ඔබතුමාට මම ආරාධනා කරනවා නැවතත් අපිත් එක්ක අත්වල බඳ ගන්න කොළඹ නව ප්‍රජා සංවර්ධන පන්තිමේ නිර්මාණකරුවෝ හැටියට මම ඔබතුමාට කියන්නේ අපි මේ ළමයින්ට දෙන දේ තමයි අපිට කවදා හරි සරහක් ලකින්න පුළුවන්. ඔබතුමා එහෙම හිතනවාද? අපේ රටේ කියන්නේ අධ්‍යාපන මට්ටමේ උසස් දරුවෝ බිහි කිරීමක් කරන්න ඕනේ. අපි ඒකට සියලුම දෙනා සක්‍රීය දායකත්වය තමයි සපයන්නේ. ඒකේ ප්‍රජා සරකාරක සේවාවක් දෙන්න තමයි ඔබතුමා පළවෙනි ආරම්භයේ අපිට කොරෝනා වන ප්‍රජා සංවර්ධන පදනම ලබා දුන්නේ. ඒ වගේම මම හිතනවා සියලුම අපේ ඉනාය සමාජිකයෝ අපේ හුසෙන් බෝල්තුමාට ප්‍රසන්නතාවයක් ලබා දෙන්න කියලා. එතුමාගේ සහයෝගය බොහොම ස්තුතියි ඔබතුමාට. ඒ වගේම හුසෙන් බෝල්තුමාට මම නැවතත් කියන්නේ බොහොම ස්තුතියි. Hussein Rashad International Foundation Chairman Hussein Hazari Kurma memberi ketua Hakim Syamsuddin memberi hukum memberi dia family baik mereka bawa family kita saudara anda kudumbang mereka mereka udah sini mereka kebetulan corona kali ini mereka pada saat itu anda urut dari itu kudumbang atau jadi dari waktu lagi anda tuh di pagi kita mereka betul mereka pada dari mereka itu memang ini juga ini kalau kita lihat dan jadi ada sekali ini mereka kalau itu indah mereka orang dia mereka kalau kita ini aku tidak akan bisa siap mana mereka mereka dua kali mereka ini memang saya itu terus ini dua senjata tidak dua itu belum lagi titik pun okey ya dua lagi kalau dua kali kita cakap dengan kita pasti dua orang mereka kita cakap dengan kita macam yang pertama yang kita ambil versi already ini இந்த பயனையும் எதிர்பார்க்க சொல்றாரு இந்த சேவையை விருதின் எதிர்ப்போர் மற்றும் ஐக்கிய இளைஞர் கழகத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட முஹர்ரம் மாதம் அதாவது இஸ்லாமிய நாட்காட்டியின் முதல் மாத கொண்டாட்டம் அல் ஹிக்மா பள்ளி கேப்பூர் பூனத்தில் நடைபெற்றது. அத்தோடு பாடசாலை மாணவர்களுக்கு ஹுசைன் ரஷீத் ஜனாசா ஃபவுண்டேஷனினால் பாடசாலை பெயர்களும் வழங்கி வைக்கப்பட்டது. அத்தோடு இந்நிகழ்வில் ஹுசைன் ரஷீத் ஜனாசா ஃபவுண்டேஷன் டைரக்டர்களான அப்துல் ரசாக் மற்றும் நாசிர் அவர்களும் கலந்து கொண்டு இப்பாடசாலை பெயர்களை அன்பளிப்பாக வழங்கி வைத்தார்கள். ஜஸாக்கல்லாஹ். போதா இப்போ அவங்க ஃபங்க்ஷன் என்ன இந்த இன்றைக்கு 17ஆம் தேதி 9ஆம் மாதம் 2024 இன்றைக்கு எங்களோட மீட்டிங் குரூப் மீட்டிங்கும் இருக்குது. இன்றைக்கு எங்களோட மெம்பர் ஒன்று தான் எங்களோட டிரெக்டர் தான் ரிஸ்வானா இதனால் இப்போ வந்திருக்கிறார் துபாயிலேயும் தான். அவருக்கு இந்த பேக்கை பேக் பண்ணி வச்சு நோம்பில் பேக் பண்ணி வச்சது நான் காரேன்னு சொன்னேன் அந்த வார்த்தை அதுதான் இப்போ இவருக்கு கொடுக்குறேன் சார் எங்கள் வாசிங்க வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த நிகழ்விலே ஹுசைன் ரசாதி அவர்களுடைய இந்த பாடல்களுக்கான புத்தக பைகள் வழங்கி வைக்கப்பட்டிருக்கின்றது. அதற்காக நாங்கள் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். Jazakallah khairan. Ini makruh kerti dia di mana dia sahaja ala dua bin makruh konu. Ini Allah itu konu Allah pagi dua konu bila dua kode sih. Jazakallah khairan. Assalamualaikum. பைகளுடைய வழங்கிவிட்டு முஸ்லிம் ரஷாத் ஜனாசா ஃபவுண்டேஷன் 1974ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட சோஷியல் சர்வீஸ் ஃபார் தி ஆல் கம்யூனிட்டிஸ் என்ற தலைப்பிலே ஒவ்வொரு மக்களுக்காக நம்முடைய சமூக சேவை ஊடாக மக்களுக்கு உதவிகளை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஹுசைன் ரஷாத் ஜனாசா ஃபவுண்டேஷன் எவ்வுடன் இணைந்து எமக்காக அந்த ஃபவுண்டேஷன் மூலமாக என்னை இணைப்பில் வைத்துக் கொண்டிருக்கிற பாடசாலைக்கு நாங்கள் கூடிய பட்சம் எமக்கு உதவிகளை
ஹுசைன் ரஷாத் ராஜி அவர்கள் செய்கின்ற இந்த புனிதமான சேவை உலகில் வேறு யாருமே செய்திருக்க மாட்டார்கள். மேலும் இந்த அனைத்து சேவைகளையும் பாராட்டி கௌரவித்து இவருக்கு பல விருதுகளும் வழங்கி வைத்துள்ளார்கள். மேலும் இவருடைய 50வது வருட பொன்விழாவில் இவரது சேவை பற்றி பல பேர் மலேசிய தூதுவரிலிருந்து 4 மத தலைவர்கள் மற்றும் ஒவ்வொரு துறைகளில் இருக்கின்றவர்களும் இவரை பாராட்டி இவரை கௌரவப்படுத்தினார்கள். අපි ජනතා නියෝජිතව තෝරාපත් කර ගැනීමේදී සමහර වෙලාවට ඒ වෙලාවේදී හේදම් කරලා කන්න බොන්න දීලා ඡන්ද ටික ලබාගෙන පාර්ලිමේන්තුවට යනවා. සමහර වෙලාවෙදී රටේ ජනතාවෙන් කිසිවක් කරන්නේ නැති අමුම දාවරම් කරව පාර්ලිමේන්තුවට ගියාට පස්සේ අපි නැවත ඒ කට්ටියට අවුරුදු 5ක් තිස්සේ බැන විදිනවා. මම මේ කාරණේ කිව්වේ අපි ඒ අතින් අපේ ගෞරවය ආචාර්ය පුද කරන්න අපි තෝරගත්තේ ඉතාමත්ම වැදගත් පුද්ගලයෙකුට. ඒ පුද්ගලයා තමයි මේ දුප්පතාගේ හිතවතා හැටියට හඳුන්වන හුසේන් හජ්ජාර් මහත්තයා. ඒ සත්කාරය අවුරුදු 50ක් වෙනවා. සාමාන්‍ය අවුරුදු දෙකක් නම් කමක් නැහැ කියලා හිතන්න පුළුවන්. අවුරුදු 50ක් කරන්න මේ වගේ සේවාවක් දීකට කරන්න තරම් කොහොමද ආත්ම ශක්තියක් ධෛර්යයක් හැඟීමක් අදිස්ථානයක් එතුමාට තියෙනවද කියලා අපි කල්පනාවට ගන්නට ඕන. Thank Hussein Rashad Janazah Foundation for celebrating the 50th anniversary and you have been very good in your efforts to contribute to the community as what Rasulullah SAW actually said, because in Al-Quran they said kullu nafsin zaikatul maut, everything that living will die. So those who are still living, they are the one who take care of those who are dying. So I don't want to take more of your time. I really appreciate Please give your applause to make him proud and feel privileged. சென்று கொண்டிருக்கும் அவர்களுக்கும் அவருடைய சேவை நீடூடி வளர வேண்டும். ஏழை எளியவர்களுக்காக வேண்டி மின் வந்து செய்கின்ற ஒரு காரியம். பல கோடி ரூபாய் வைத்திருப்பார்கள், ஆனால் அவர்களை மனதில் இந்த சேவை மாதிரி செய்வதற்கு எண்ணங்கள் வருவதில்லை. அவரை பார்க்கும் பொழுது நாம் செய்யும் ஒரு தொண்டு நமக்கல்ல பிறருக்காக செய்ய வேண்டும் என்பது ஒரு நோக்கம். அவருடைய வாழ்க்கையில் அவருடைய ஸ்தானம் சரியான முறையில் சென்று கொண்டு வாழ வேண்டும், பிறருக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் ஒரு நோக்கம். எல்லோருக்கும் எல்லாம் மனதில் தோன்றுவதில்லை. மனிதன் 150 வருடம் வாழப்போவது கிடையாது, குறுகிய காலம். இந்த காலத்திலே நமக்கு என்ன செய்ய முடியுமோ, பிறருக்கு என்ன உதவி செய்ய முடியுமோ அந்த உதவியை நாம் செய்ய முன்வர வேண்டும். அதற்கு மனம் வேண்டும். இந்த எண்ணங்கள் இல்லை என்றால் நாம் செய்வது கடினம். எந்த மதத்தில் இருந்தாலும் எல்லாத்தையும் ஒரு கீழ் எடுத்து அவர் செய்கின்றார். நிறைய அவர் வாழ வேண்டும். இந்த 50 வருடம் 100 வருடமாக ஆக வேண்டும். நான் படத்தில் பார்க்கும் பொழுது அவருடைய சேவையை பார்த்தேன். அப்பதான் புரிந்தது இந்த அளவுக்கு இவர் செய்திருக்கின்றார். ඉස්පිතාලේ මරණ අභ්‍යාසය ඉන්න වෙලාවේදී නැත්තම් ඒ අයට සුතිවන්ත වෙන්න විදියක් නැහැ. මරණයත් එක්ක තියෙන කාරණාවකට උදව් කරන සේවාවක් නිසා මා දන්න විදියට 20000කට පමණ සේවාවන් කරලා තිබෙනවා මේ වසර 50 සැමිරෙන වෙලාවේදී. ඉතින් ජනාධිපති කෙනෙක් නැත්තම් මන්ත්‍රී කෙනෙක් අපේ ගමේ කවුරු හරි පොඩි දෙයක් කරා නම් සුතිවන්ත වෙන්න ගමට අඬ ගැහුවා. පෙරහැරක් වගේ මේ පොත් පහක් දුන්නම නැත්තම් පුංචි කැම පැකට් එකක් දුන්නම සුතිවන්ත වෙන්න ගොඩක් අය පැමිණෙනවා. නමුත් හුසේන් මොහමඩ් මෙතුමාගේ වසර 50 පිරීමේදී මම හිතන්නේ ජීවත් වෙලා ඉන්න අයට මේක දැනුනේ නැහැ. ජීවත් වෙලා මිය ගියාට පස්සේ කරන සේවාවක් නිසා right ඒකේ තියෙන කාරණාවේ ආශිර්වාදයන් කවුරු දන්නේ නැති නිසා තමයි ඒක එච්චර ප්‍රසිද්ධ වෙන්න යන්නේ නැත්තේ. ඉතින් මම විශ්වාස කරනවා මේ සේවය ගැන ටිකක් ගැඹුරින් කල්පනා කරාම අල්හාජ් හුසේන් මොහමඩ් මෙතුමාගේ සේවය යාචකයන් අතර ඒ වගේම අසරණ වූ අයට, අනාථ වූ අයට, පාරේ දාලා ගිය අයට, රෝගීව ඉන්න අයට, රෝහල් වලට ගෙනියන්න බැරුව ඉන්න අයට, මරණයටපත් වුණාම මරණ වේදන් කරගන්න බැරුව ඉන්න අයට, මිනිපෙට්ටියක් ගන්න බැරුව ඉන්න අයට, right? නැත්නම් අන්තිම මොහොතේ චාරිත්‍ර වලට කරගන්න බැරි දේවල් තිබෙනවා. මේ හැම දෙයකදීම උපකාරයක් ඉල්ලන ඕනම වෙලාවකදී දෙපාරක් සිතන්නේ නැතුව මුළු හදවතින්ම උදව් කරන හොඳ යටහත් පහත් සේවයක් කරන්න පුළුවන් කෙනෙක්. ඉතින් මම තව ටිකක් ගැඹුරින් කල්පනා කරමු කොහොමද හුසේන් රෂාද් හුසේන් බෝල්ට් මෙතුමා ගැන කියනවා නම් එතුමාව මට දන්නවා අවුරුදු 25 ඉස්සර 1998 කොළඹ 7 දෙවටගම මුස්ලිම් එම පල්ලියේ මහා පූජකතුමා වශයෙන් පෙෂිමා වශයෙන් සේවය කරන්න ආරම්භ කරන කාලයේදී තමයි යාව අඳුරගත්තේ. එදා ඉඳලා නිල් පාට වේන් එක ඇම්බුලන්ස් එක සවුන්ඩ් දාගෙන එනවා. අපිට දන්නවා හුසේන් ආචාර්යන කියලා. පස් වේල වදින්න කවදාවත් අමතක ගන්න නෑ. මොන හේතු තිබුණොත් ෆයිට් ටයිම් ප්ලේයර්ස් එක බිස්වන් නැතුම වදින්න එකෙක් තමයි හුසේන් රෂාද් නැතුමා. ඒ වගේම පස් වේල වැදින්න විතරක් නෙවෙයි ආෆ්ටර් ප්‍රේයර්ස් සූරා යාසීන් කල්බුල් කුර්ආන් කියලා කියන්නේ ඒ සූරා යාසීන් රිසයිට් කරනවා.
එතකොට අපේ පල්ලිය ඇවිල්ලා ප්‍රයාස කරාට පස්සේ යාසින් රිසර්ච් කරන කාත් එක්කද කතා කරන්නේ. මම අහනවා உசைன் ராஜா நீங்க என்ன யாசின் ஓதிக்கொண்டே இருக்கிறீங்க ஒவ்வொரு வக்துக்கும் நான் ஓதுற மௌத்தாவில் எல்லா எங்களுடைய உம்மத்துக்காக நான் ஓதிக்கொண்டிருக்கிறேன். ஏழை மக்கள்கள் அநாத மக்கள்கள் வாப்பில் புள்ளையில் இல்லை ஒத்துரும் இல்லை உண்மை இல்லை வாப்பில் அநாதை எத்தனையோ பேர் என்ன கையால் அடக்கம் பண்ணிக்கி அவங்களுக்கு தாரம் ஓதுவாங்க. எங்களுக்கு என்ன புள்ளை நிற்குது நான் மௌத்தாயினா எங்களுக்கு ஓதி துவா செய்வாங்க. இந்த அநாதேவன் மௌத்தாயினா தாரம் ஓத போறாங்க. சுப்ஹானல்லாஹ் நல்ல நீங்க இன்னும் செஞ்சாங்க. அங்கே நேரத்தில் தொழில் போய் யாசின் சூரா யாசின் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் சூரா யாசினை ஒரு தடவை ஓதினால் 10-30 ஜுஸ்கள் தமாம் செய்த நன்மையை அல்லாஹ் தஆலா வழங்குவதாக. அது மாத்திரமல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் சூரா யாசின் லிமா குரிஅ லஹு சூரா யாசினை எந்த நோக்கத்தை வைத்து எந்த நியத்தை வைத்து ஒரு ஓதுவானோ அந்த நோக்கத்தை அல்லாஹ் தஆலா கபூலாக்கி தருவான் என்று கண்மை நாயகம் உதயகிரி மீரான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அந்த ஏழை மக்களுடைய ஜனாசாக்களை அடக்கம் செய்வது மாத்திரமல்லாமல் அவர்களுடைய ஆகிராவுக்கும் மக்ஃபிராவுக்காக வேண்டியும் பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு நல்லுள்ளம் படைத்த ஒரு நல்ல மனிதராக அவர்கள் இருக்கிறார்கள். எனவே உசைன் ரஷாத் மாத்தியா முஸ்லீம் பக்தி கேக்குனாட்ட முஸ்லீம் දුප්පත් මිනිස්සුම විතරයි උදව් කරපු කෙනෙක් නෙවෙයි. සියලුම දෙනාටම බෞද්ධ, හින්දු, ඉස්ලාම්, ක්‍රිස්තියානි සියලුම ආගමට අයිති දුප්පත් මිනිසුන්ට උදව් කරගෙන ඉන්න අවුරුදු 50ක කාලයක් උදව් කරගෙන சிறிதனினும் ஞானத்தில் வருது திருக்குறளில் கூறுகிறார்கள். அவ்வாறு இந்த துனியாவில் நாம் எவ்வளவோ சேவைகள் செய்யலாம். ஆனால் முக்கியமாக வந்துகிட்டு இறந்து போனவர்களுக்கு சேவை செய்கின்றோமோ அதுதான் பெரியது. காரணம் என்ன சொன்னால் அல்லாஹ் தஆலா நம்மளை படைத்து நமக்காக எவ்வளவோ பாக்கியங்களை தந்திருந்தாலும் கூட நாம் எல்லாமே ஒரு நம்பிக்கையில் சென்று கொண்டிருக்கிறோம் ஈமான் உள்ளவர்கள். இதில் 2 மட்டும் நிச்சயமானது. ஒன்று நமக்கு பிறப்பு வந்து அல்லாஹ் தஆலா எல்லாரும் பிறந்து இருக்கின்றோம், அது நிச்சயமானது. அதே நேரத்தில் நமக்குடைய இறப்பும் நிச்சயமானது. ஆனா இறப்பு எப்போ வரும் தெரியாது. அந்த இறப்புக்காக முன்னின்று சென்று எல்லாருக்கும் உதவி செய்தார்களே அவர்களுக்கு மீண்டும் நாம் செய்யப்பட வேண்டிய முக்கியமான ஒரு பணி, மேற்கொள்ளப்பட வேண்டிய முக்கியமான ஒரு பணி, அது தனிப்பணி ஜனாசாக்கள் விஷயம். ஒரு நாட்டிலும் இந்த நாட்டில் இருக்கின்ற முஸ்லிம் கிராமங்கள் எல்லா இடங்களிலும் இருக்க வேண்டிய முக்கியமான பணியை தனி நபராக இருந்து சுமார் 50 ஆண்டு காலம் என்று சொல்கிறார்கள் சகோதரர் உசைன் ரஷாட் அவர்கள். අධ්‍යාපනයට අවශ්‍ය කරන පාසල් උපකරණ ලබා දෙන්න. ඉතින් මේ පාසල් උපකරණ ලබා දෙන්න මම වේදිකාවට ආරාධනා කරනවා අපේ සුකේෂර් සර් එක්කම අහස මාධ්‍ය කණ්ඩායම වෙනුවෙන් අපේ ගණේෂ් ඇන්තනි සර්ටන් ඒ වගේම සුනේත්‍ර ගමගේ මැතිණියටත් ඉන්දික විජේරත්න මැතිතුමන්ටත් ආරාධනා කරනවා මේ අවස්ථාවට එකතු වෙන්න කියලා. ඒ වගේම හුසේන් රෂාඩ් මැතිතුමනි ඔබතුමන් පාසල් බෑග් අපේ දරුවෝ වෙනුවෙන් ලබා දීලා තියෙනවා. ඔබතුමන්ටත් ශ්‍රීනාත් ආයතනයේ අධිපතිතුමනි අපි මේ තමයි එවගේම දුප්පතාගේ හිතවතා නිරන්තරයෙන්ම අසරණ කෙනෙක්ට මරණයකට බේරෙ වෙන ඒ වගේම සිරු 20000ක් වෙනවට තම මැදිහත් වීම තුළින් මේ මෙහෙදම් කරලා තියෙන අපේ ඉදිරි අග්‍රසමාන දෙන්න. මේව තමයි විදේශුන් මාසික කලේ දේවල්. බොහොම ස්තුතියි. මේකතුමා ඇතුළේ Usain Bolt, more than 50 years is doing charitable service in Sri Lanka. So once again, we must my name is Motivist. He has completed more than 50 years service. So he is doing a special, charitable service. We appreciate him. Usain Bolt, our director, Usain Bolt. உசைன் போல்ட் 50 வருஷத்துக்கு மேல சேவை செய்து இருக்கிற ஒரு நல்ல மனிதர். அவரை இந்த மொழியிலே வாழ்த்துவதில் பெரும் மகிழ்ச்சி. அவருடைய சேவைகளை தொடர வேண்டும் வாழ்த்துவது. அடுத்து முகமது ஜுனைடி முகமது ரிஸ்வி. உசைன் போல்ட் அவர்கள் நிறைய சமூக சேவைகள் செய்து வருகின்றவர். 50 வருடங்களுக்கு மேலாக அவருடைய சமூக சேவை, அவர்களுடைய பெரிய பணிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. அவர்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள். உசைன் போல்ட் அவர்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள். அடுத்து லயன் RAC உதயகுமார். And our Imtiaz, Najim Imtiaz, always with our services, come to the stage. Usain Bolt is doing more than 50 years services. ஊடகத்துறையிலே சாதனை படைத்த முகமது வாழ்த்துக்கள். அதேபோல் ஹுசைன் போல்ட் அவர்கள் கடந்த 50 வருடங்கள் அவருடைய ஜனாசா ஃபவுண்டேஷன் என்பது 50 வருட சேவையும் தாண்டி இந்த மிக்கிறோடு கைகொண்டிருக்கக்கூடிய Usain Bolt
and Mr. Chairman, both please come and join with this gentleman and University also. வாருங்கள், அடுத்து ஹுசைன் போல்ட் அவர்களுக்கு ஜனாசா சேவைகள், அதாவது புத்தகத்தில் அல்ல, யாழ்ப்பாணத்தில் ஒரு வீதியிலே ஒரு பிணம் இருக்கிறது என்று ஒரு தொடர்பை கொடுத்தால் உடனே யாழ்ப்பாணத்துக்கு அவருடைய வாகனத்தை எடுத்து போய் அந்த அதாவது யாருடைய உடலுக்கு என்ன மரியாதை செய்ய வேண்டுமோ அதெல்லாம் 50 வருடங்களாக செய்து வருகின்ற ஒரு நல்ல ஒரு சமூக சேவையான ஹுசைன் போல்ட் அவர்கள். முகமது ஷரீப் அவர்கள் 3 வருடங்களாக ஒரு ஜனாசா ஃபவுண்டேஷன் என்ற அமைப்பின் மூலமாக யாழ்ப்பாணத்தில் ஒரு பிணம் கிடந்தாலும் அதை யாரும் பாராமல் இருந்தாலும் ஓடி சென்று அவருடைய வாகனத்தை எடுத்துச் சென்று அதற்கு என்ன கடமையை செய்ய வேண்டுமோ செய்து வந்து விடுவார். அதேபோல் அது மாத்திரமல்ல, இந்த இலங்கையில் இருக்கின்ற எத்தனையோ அமைப்புகளுக்கும் பல உதவிகள் செய்து வருகின்றனர். அவருடைய சேவையை செய்து வருகின்றவர் ஹுசைன் போல்ட் அவர்கள். இப்பொழுதுதான் ஹஜ் பணியை மன்னிக்க வேண்டும், உம்ரா பணியை முடித்து எங்களுக்காக துஆ பிரார்த்தனையில் ஈடுபட்டு வந்திருக்கின்ற சற்று எழுந்திருக்கிறார். இறந்தவர்களையும் பாதுகாக்கும் உரிமை எங்களுக்கு இருக்கிறது. 50 வருடங்களுக்கு மேலாக தனது ஜனாசா சேவையை செய்து வருகின்ற ஹுசைன் போல்ட் அவர்கள் மாத்திரமல்ல, அவருடைய அத்தனை அங்கத்தவர்களும் எங்களுடைய இணைந்திருக்கிறார்கள். இவர்களும் எங்களுடைய And I would like to call upon Mr. Nalif on stage. அனைவருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் டாக்டர் அஸ்மினி, உலகத்தமிழ் கலை பண்பாட்டு கலைக்கூடத்தின் தலைவர். வருகின்ற 23ஆம் தேதி சங்கநாத இணைய வானொலியின் 3வது ஆண்டு துவக்க விழா சென்னையில் பிரம்மாண்டமாக நடைபெறுகின்றது. இலங்கை அமைச்சர்கள், இந்திய அமைச்சர்கள், இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், இந்திய சட்டமன்ற உறுப்பினர்கள், சினிமா துறையினர்கள் மற்றும் பல்வேறு துறையை சார்ந்தவர்கள் கலந்து கொள்கிறாங்க. அந்த நிகழ்ச்சியில் இலங்கையிலிருந்து சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருந்தார்கள் ஜனாப் ஹுசைன் போல்ட் அவர்கள். ஹுசைன் போல்ட் அவர்கள் ஸ்ரீலங்காவில் பல சேவைகள் பண்ணியிருக்காங்க. அதாவது 20,000 மையங்கள், அதாவது இறந்தவர்கள் ஜாதி மதம் இன்றி 20,000 மையங்களை எடுக்க உள்ளவர், அதுவும் இலவசமாக. அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் தான் இவர். அதனால் இவரை நான் இன்றைக்கி இந்தியாவில் சென்னையில் இப்போ சந்தித்து அவருக்கு நான் சிறப்பு செஞ்சிருக்கிறேன். நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். 50 வருஷம் சர்வீஸ், 50 வருஷ சர்வீஸ். இந்தியாவிலையும் 2 வாரம் எடுத்தாங்க. அதனால இந்த இடத்துல அவங்கள நான் சந்தித்து இந்த ஒரு கௌரவம் செஞ்சதுக்கு நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சர்வதேச சாதனையாளர்கள் அறக்கட்டளை ஐக்கிய நாடுகள் சர்வதேச சமாதான சபையினால் இலங்கையில் முதலாவதாக மதர் தெரேசா அவார்ட்ஸ் ஹுசைன் ரஷாதி ஜனாசா ஃபவுண்டேஷன் தலைவர் திருமண சமூக சேவையாளர் ஹுசைன் போல்ட் என்கின்ற MRM ஹுசைன் அவர்களுக்கு வழங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. எந்த நேரத்திலும் அழைத்தால் உடனடியாக வந்து அனாதை பிணங்கள், ஒட்டில் சென்று பிறந்த பிணங்கள், வயோதிபர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள் அவர்களை எடுத்துச் சென்று ஆஸ்பத்திரியில் ஒப்படைப்பது, அவர்களது பிரேதங்களை கொண்டு போய் உரிய இடத்தில் சேர்ப்பது. இவரை தெரியாதவர்கள், தெரியாத போலீஸ் நிலையங்களே இல்லை. அந்த அளவுக்கு பிரசித்தி பெற்றவர் ஹுசைன் ரஷாத் ஜனாசா ஃபவுண்டேஷன் சேர்மன் ஹுசைன் ரஷாத் அவர்கள். அவருக்கு மதர் தெரேசா அவார்டு வழங்கப்படுகிறது. இலங்கையில் ஒருவருக்கு மட்டுமே இந்த அவார்டு வழங்கப்படுகிறது, மதர் தெரேசா அவார்டு. Honorable MRM Hussain, nickname Hussain Board, HRJF founder, president.